வெல்கம் டு சோலா புட்டி. ஷோ இன்னும் ஒரு 3 படங்கள் எடுத்து வச்சிருக்கேன். அதை தாண்டி இன்னும் ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, அது இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது முடிச்சுட்டு வீடியோ போடுறேன். இந்த வீக்கெண்ட் கொட்டாவுக்கு ஒரு 3 படங்கள் முடிச்சிடலாம். சரி, இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து ரயில் படம். இது ஆக்சுவலா வடக்கன்ற பேர்ல வர வேண்டியது, அப்புறம் இந்த வடக்கன் பேரை மாத்தி விட்டு ரயில்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, அதான் இப்போ இந்த வடக்கு நண்பர்கள்லாம் அங்கிருந்து வராங்க, நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் மொத்தமா இங்க வந்து எல்லா வேலையும் அவங்களே தூக்கிடுறாங்க, நமக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி இந்த ஒரு டென்ஷன்லாம் நீ நல்லா பார்த்தோம்ல. சோ அந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஏரியாவெல்லாம் டச் பண்ணி சொன்ன படம் தான் இந்த படம். இதுல ஆக்சுவல் கதை என்னன்னா, ஹீரோ கேரக்டருக்கு எதிர் வீட்டுல இருக்கிறவர் வடக்கன். சோ அவர் வந்து அங்க இருக்கிற ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு, நம்மால் பைக் வச்சிருக்கிற அப்படியே வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துக்கிட்டு அவர் அங்கே நம்ம குடும்பத்தை செட்டில் பண்ணுன்ற மாதிரி இருக்கிறாரு. இங்க ஹீரோ கேரக்டர் குடிச்சிட்டு டே வடக்கா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வேலையா போச்சு, உன்னாலதான் என் மானம் போச்சு, மறுவாத போச்சுன்னு காரணமே இல்லாம உனக்கு கண்டுபிடி திட்டிக்கிட்டு ஆல்ரெடி ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, அந்த வேலையை நம்மளால் குடிச்சிட்டு நாளைக்கு போய்க்கலான்ற மாதிரி அங்க போய் நின்னா, ஏய் உனக்கு எப்ப வேலை கொடுத்தா நீ எப்ப வர, ஆல்ரெடி வடக்கன் சொன்னாங்க, அவங்க வேலையை பாத்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு வேலையும் பறி போக இன்னுமே செம்ம டென்ஷன் ஆகி, அந்த வடக்கன் இருக்கிறதுனாலதான் எனக்கு பிரச்சனை, வீட்லயும் மரியாதை இல்லை, அவனை போட்டு தள்ளணும்னு முடிவுக்கு வரா. அப்படி அதுக்கப்புறம் என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்றதுதான் இந்த படம். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா, நான் கூட மொத்த படமும் திட்டி தீர்த்துக்கிட்டு பாத்தீங்களா தமிழர்கள் இப்படி ஆக்கி விட்டாங்கன்ற மாதிரி அந்த ஆங்கிள் போயிடுவாங்களோ, டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்களோ நினைச்சேன். இல்ல கொஞ்சம் அந்த பக்கமும் நியாயமா நடந்துக்கங்கடா, அதை வர்றா அவங்க அங்கேயும் நீங்க பழைக்க வந்த மாதிரி நாம வேற ஊருக்கு பழைக்க போவோம். அதனால சண்டை போடுற வேலை எல்லாம் வேணாம். அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் எனக்கு எப்பவுமே தோணும், இந்த பழைக்க வர இவங்களை போட்டு திட்டுமே, பெரிய ஆளுகளா இருக்கிறவங்க எல்லாம் வாயவே திறக்க மாட்டோன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் தோணும்ல. இதுல அந்த விஷயம் பேசுனதும் நைஸ். ஆமாண்டா, இங்க பெரிய பணக்காரனா இருக்காங்களே அவங்களாம் நீங்க பார்த்தா வடக்கன் அப்படின்னா வாய் வராது. இந்த 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வேலை வரவங்களை பார்த்தாதான் திட்டி தீக்கணும், அவங்க கிட்டதான் சண்டைக்கு போகணும்னு போவீங்களே, அது மட்டும் ஏன்டா நியாயன்ற மாதிரி கேட்டது, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லா கேரக்டர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாவே பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த வடக்கன் கேரக்டர் வரவர் அவர் கூட நைஸ், ஏன்னா பரிதாபம் வரா மாதிரி அவர் நல்லவனாதான் இருக்கிறாரு. ஆனா சுத்தி அவர் எல்லாருமே திட்டுறது ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல தோணவும் வைக்குது. மத்தபடி நெகட்டிவ் ஏரியாவுக்கு போனோம்னா செகண்ட் ஹாஃபுக்கு மேல ஏங்க ரொம்ப ஓவரா போறீங்கன்ற மாதிரி சில இடங்கள் தோணுச்சு. எடுத்துக்கிட்ட விஷயம் நல்லா இருந்துச்சுப்பா, நான் குறையே சொல்லல, எடுத்துக்கிட்ட விஷயம் நல்லா இருக்குது. ஆனா அதுக்குன்னு ஹீரோ கேரக்டர் இவ்வளோ கெட்டவனா, அவர் அவ்வளோ நல்லவனா காட்டுவீங்க. இவருக்கும் கொஞ்சம் இவரும் வேலை தெரிஞ்சவர், இருந்தாலும் கம்மி சம்பளத்தினால இவர் வேலை போகுது. கரெக்டான டைமுக்கே போனாலும் எப்பா நீ லீவ் எடுத்துப்ப, இங்க பேர் இவனுக்கு லீவே இல்லாம இங்கேயே கிடக்குறானுங்க, இந்த காரணத்தினால ஒரு வேலை பறி போய் வடக்கன் மேல இன்னும் டென்ஷன் ஆனா ஓகே. பட் காரணமே இல்லாம இவரு சரக்க போட்டு படுத்து கிடப்பாராம், எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாராம், வேலை வெட்டிக்கே போக மாட்டாராம், ஆனா வடக்கன் மேல கோவப்படுவாராம். அதனால இவர் கேரக்டரை பார்த்தாதான் நமக்கு எரிச்சல் ஓவரா ஆகுது. கொஞ்சம் இவர் பக்கமும் நியாயம் வச்சு வடக்கனும் சில இடங்கள்ல இப்படி நடந்து, சோ 2 பேருமே ஈக்குவலா எப்படி காமிச்சிருந்து கொஞ்சம் கொண்டு போனா நல்லா இருந்திருக்குமேன்னு ஃபீல் ஆச்சு. அப்புறம் எடுத்துக்கிட்ட விஷயத்தை இன்னுமே எஃபெக்டிவா கொடுத்துருக்கலாம், அந்த எலமெண்ட் மிஸ் ஆகுது. சோ அதனாலேயே இது ரொம்ப ஆவரேஜா தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப பெருசா அதுல கனெக்ட் ஆயிக்க முடியல. இப்படி ஒரு வாழ்க்கையில நடந்துச்சு, இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரமாட்டேங்குது. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பாச மழையே பொழியிற சில இடங்கள்லாம் எங்க ரொம்ப ஓவரா இருக்குதுங்கன்ற மாதிரி சில இடங்களும் ஃபீல் ஆச்சு. எடுத்துக்கிட்ட விஷயம் ஓகே, எல்லாருமே பழைக்க வந்தவங்க தான், அந்த விஷயத்த சொன்னதெல்லாம் ஓகே. பட் அதை எஃபெக்டிவா இன்னும் எங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கலன்றதுதான் இந்த படத்தோட பிரச்சனை. ஒரு ஆவரேஜான படம் தான், வீட்டுல தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2வது படத்துக்கு வருவான், தி அகாலி அப்படிங்கிற இந்த படம். இது கொஞ்சம் பயங்கரமா விட என்ன நல்லா எடுத்துருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலே வந்துச்சு. கொஞ்சம் மெட்டலான சம்பவங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னாக்க, இந்த சாத்தான் வழிபாடு இந்த விஷயங்கள்லாம் சொல்றது, அதாவது போலீஸ் வந்து விசாரிக்கிறதுக்காக போவாரு, போதைப் பொருளை பிடிக்கணுன்றதுக்காக போவாரு. அங்க போய் பார்த்தா அந்த நரபலி சமாச்சாரங்கள்லாம் நடந்துருக்குது. இந்த நரபலிக்கு காரணமானவ ஒரு பொண்ணு, அவதான் இந்த வேலையை பாக்குறான்ற வீடியோ ஆதாரம் வந்ததும் அவளை எப்படியாச்சும் பிடிக்கணும்டா, அவ மட்டும் கையில கிடைச்சா அவளை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும், இனி எத்தனை பேரை போட்டு தள்ள போறான்னு தெரியலையே, அவையா இந்த வேலையை பாக்குறான்னு அவளை வச்சு அவன் நெட்வொர்க் எப்படி பிடிக்கிறாங்க, முதல்ல அவளை எப்படி பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த போலீஸ் தெரிஞ்சுக்கிறாருன்றத போக போக கொஞ்சம் ட்விஸ்டுகளோட இன்னும் ஏகப்பட்ட லேயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் பயங்கரமாவே ட்ரை பண்ண படம் தான் இந்த படம். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள்னா, உண்மையாவே கொஞ்சம் பட்ஜெட்லாம் போட்டு அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறையவே ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த விஷயங்கள் நல்லாவே தெரியுது, சில இடங்கள்லாம் எஃபெக்டிவாவே ஃபீல் ஆகுது. ஏய் என்னடா கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்குதுன்ற மாதிரி சில இடங்கள்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அப்புறம் இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வரதுனால கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு குழம்பி போயிட்டேன், என்னடா எந்த ரூட்டோட போறது, இப்ப யாரடா ஃபாலோ பண்றது, இந்த படம் ஃபாலோ பண்றதால அனிதாவை ஃபாலோ பண்றதான்ற மாதிரி சில கேரக்டர்ஸ் வேற ஆங்கிள் போறதுனால கொஞ்சம் குழம்பிட்டீங்கன்னா இந்த படம் சுத்தமாவே புரியாம போயிடும். அப்புறம் இந்த படத்துல எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த சாத்தான் வழிபாட்டை வச்சு கொஞ்சம் டீடைலிங்கா போக போக இன்னும் அதை பத்தி லேயர்ஸா உடைக்க கொஞ்சம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்னதான்டா நடக்குதுன்ற அந்த ஒரு கியூரியாசிட்டியை மெயின்டைன் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நெகட்டிவா பட்டது என்னன்னா, அதுதான் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் போட்டு இழுத்தா மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நான் சுத்தி இந்த கேரக்டருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நான் கூட வருவேன்ற மாதிரி சில தேவையில்லாத கேரக்டர்ஸும் உள்ள வந்ததுனால ஏற்கனவே குழப்பமான கதை இல்ல, இன்னும் தேவையில்லாத சில கேரக்டர்ஸ் எல்லாம் வர்றதுனால இன்னுமே கொஞ்சம் குழப்பமா ஃபீல் ஆகுது. அப்புறம்
அதுக்கப்புறம் இந்த படம் புரியலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருமே புரியலங்கிறதுனால அப்படி என்னடா புரியாத ஒரு படம்ன்ற மைண்ட் செட்ல தான் அந்த படத்தை போய் ட்ரை பண்ணேன். எஸ், கொஞ்சம் சில விஷயங்கள் மைன்யூட்டா நோட் பண்ணீங்கன்னா புரியும். எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா சொல்லுங்க, அடுத்த வீடியோல நம்ம இந்த படத்தை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடலாம். சில இடங்கள் தான் அதை மைன்யூட்டா நான் நோட் பண்ணீங்கன்னா படம் மொத்தமாவே புரிஞ்சிரும்பா. சில இடங்கள் போட்டு குழப்பினாலும், சில இடங்கள் கொஞ்சம் தேவையில்லாம இழுத்தாலும் ஓகே, அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த எஃபர்ட்ஸை போட்டுருக்காங்க, அது நல்லா இருக்குன்ற மாதிரி தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த படத்தை எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா அடுத்து ஒன்று போடுறேன். ஸோ அதுல இன்னுமே நீங்க புரிஞ்சிருவீங்க. அதுக்குள்ள படத்தை பார்த்துட்டு வந்துருங்க, அந்த எலமெண்ட் உங்களுக்கும் புரியும். எனக்கு கடைசியில இன்னும் பெருசா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவீங்கன்னு பார்த்தா, ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்த அந்த பில்டப் சாத்தான் வழிபாடெல்லாம் பார்க்கும்போது ஆஹா பயங்கரமான ஒரு எண்டிங்கா இருக்க போதுன்ற மாதிரி இன்னும் போனேன். பட் கடைசியில என்னமோ இன்னும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கலாம் வேடான்ற ஒரு குறையும் இருக்குது. இந்த படத்துல கொஞ்சம் நீங்க மிஸ் ஆகி வேற ஏதாச்சும் கேரக்டரோட டைவர்ட் ஆகி போயிட்டீங்கன்னா இந்த கதையோட நீங்க கட் ஆயிடுவீங்க. என்னடா சாத்தான் சொல்றாங்களே, கண்ணை காட்ட மாட்டானுங்களேன்ற மாதிரி டென்ஷன் ஆகி பாப்பீங்க, புரியாம போகும். நல்ல ஒரு முயற்சி இந்த படம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சில லாஜிக் மிரர்கள்லாம் இருக்கும், ஏன்னா இவங்க சாத்தான வழிபட்டு அதுக்கேற்ற நரபலி கொடுக்கணும் இந்த ஆங்கிள் போறானுங்க. டக்குன்னு இல்லைங்க டாக்டர் ஃபோன் பண்ணி சார் இந்த வேலையை பார்த்துருக்காங்க சார், இதனாலதான் சார் இப்படின்ற மாதிரி அந்த ரூட்லயும் போறாங்க. சார் நீங்க இந்த ரூட்ல போறீங்களா இல்ல அந்த ரூட்ல போறீங்களான்ற மாதிரி சின்ன குழப்பங்களும் இருக்குது. மூணாவது படம் வருவோம், அஞ்சாமை. இது வந்து இந்த நீட் எக்ஸாமை எதிர்த்து இல்ல இந்த நீட் எக்ஸாம்னால எத்தனை பசங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது இந்த விஷயத்த பேசின படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, விதார்த்தோட பையன் வந்து நல்லா படிக்கிற பையன், அந்த படம் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல, இவனுக்குமே அந்த ஆசை இருக்குது. ஸோ நல்ல மார்க் எடுக்கிறான், அடுத்து இப்ப டாக்டர் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி இந்த நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணுன்ற விஷயம் வர, இப்ப இந்த நீட் எக்ஸாம்னால இவங்க குடும்பத்தோட லைஃபே எப்படி மொத்தமா பாதிக்கப்படுது, அந்த நீட் எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறான், அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி தலைக்கீழா மாறிச்சு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பேசுறதுதான் இந்த படம். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் வெறும் இந்த நீட் எக்ஸாம் நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டோம், இதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணி பேச போறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதனால ஏற்படுற பாதிப்புகளை கொஞ்சம் நிறைய இடங்கள் காட்டினது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த நீட் எக்ஸாம்னால பெத்தவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன சம்பவங்களை அவங்க சந்திக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனையை தாண்டி எப்படா அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுவாங்கன்ற அந்த விஷயங்களை காட்டின இடங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல பிரச்சனையா பட்டது என்னன்னா, நல்ல அழுத்தமான கதை தான், நல்லா சொல்ல வேண்டிய விஷயம் தான், பட் அதை அழுத்தமா இவங்க சொல்லாம ரொம்ப சினிமாத்தனமா சொன்னதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்ப இந்த படத்தை வசந்த பாலன் எடுத்திருந்தா அவர் இன்னுமே பாதிப்பாச்சா, அந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி இன்னுமே கனெக்ட் ஆகி பார்த்திருப்பான். அந்த எலிமெண்ட் டோட்டலா மிஸ் ஆகுது. எல்லாம் டைலாக்கா பேசியே இது பண்றாங்களேன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு கட்டத்துல ரொம்ப சினிமாத்தனமா போறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரகுமான் கேரக்டர் அவருக்கான ஒரு மாஸ் பில்டப்பா இருக்கட்டும், அவர் செஞ்ச வேலைக்கான கடைசியில ஒரு விஷயம் நடக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சினிமாத்தனமா ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவங்க நீட்டுன்ற விஷயத்தை சிம்பிளா வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லல, அதையே கொஞ்சம் எலாபரேட்டா ஏகப்பட்ட விஷயங்கள் டீடைலிங் எடுத்து பண்ணிருக்காங்க. பட் அந்த விஷயத்தை எஃபெக்டிவா கன்வே பண்ணல. இப்ப இது ஒரு டாக்குமெண்ட்ரியாவே உண்மையா இந்த மாதிரி சென்டருக்கு போயிட்டு அனுபவிச்ச ஒரு 4 குடும்பத்தை டாக்குமெண்ட்ரியாவே நாங்க இப்படிலாம் போக கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு இப்படி போட்டாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு அவங்க பேச வச்சு நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்ட்ல பாத்திருந்தாலே இன்னுமே பாதிப்பா இருந்திருக்கும். ஏன்னா இப்ப டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அது வீரப்பன் டாக்குமெண்ட்ரியா இருக்கட்டும் இல்ல ஏதாச்சும் ஒரு கொலைகேஸ் டாக்குமெண்ட்ரியா இருக்கட்டும், அது லைவா பாக்குறது, அது சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறது, இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னடான்ற மாதிரி அது இன்னும் ஷாக்கிங்கா இருக்குது. சோ அந்த மாதிரி எனக்கு இது இவங்க படமா ரொம்ப சினிமாத்தனமா போனதுக்கு ரியலா இதனால பாதிப்படைஞ்ச ஒரு 4 பேர் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்ட்ல ஒரு நல்லா பண்ணியிருந்தாலே இன்னுமே எனக்கு எஃபெக்டிவா கன்வே ஆயிருக்கும்னு தோணுச்சுப்பா. சோ இதுல ரொம்ப சினிமாத்தனம் மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன இந்த 3 படங்களுமே நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க போறது இல்லை, வீட்டில தான் உட்காந்து பார்க்குறோம். ஸோ வீட்டில் உட்காந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாது. தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இந்த ரயில் படம் கொஞ்சம் ஓவர் டோஸா போச்சேன்னு ஃபீல் வரும், நல்லா பண்ணிருக்கலாமேடான்ற மாதிரி அந்த ஒரு குறை இருக்கும். பட் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இந்த அக்காளி படம் சில இடங்கள்லாம் மிரட்டலாவே இருந்துச்சு, அது தாராளமா ட்ரை பண்ணுங்க. இந்த அஞ்சாமை படம் சொன்ன விஷயம் ஓகே, சொன்ன விதம் தான் பெருசா கனெக்ட் ஆக முடியல. சோ இதான்பா இந்த 3 படங்கள். அப்புறம் அக்காளி படத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணுமானா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோ அது போட்டு விட்டுறலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 3 படங்களை பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா.